வணக்கம். மக்களின் மறுபக்கம் யூடியூப் சேனல் வந்துருக்கேன். பாப்பா வந்து மார்க் 499 வாங்குறத நினச்சி தான் வந்தேன். எந்த வீடியோவும் பார்க்கல, பேப்பர்லையும் பார்க்கல. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கு, அந்த பாப்பாவோட பேர் வந்து சொல்லி சொன்னாங்க. பாப்பா பேர் என்ன? கோபிகா. கோபிகா எந்த ஸ்கூல்? சிடிகே மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோபிச்செட்டிப்பாளையம். அப்பாவோட பேர் அறிமுகப்படுத்தலாம். இது வந்து அப்பா என் ராஜேந்திரன் அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியரா வந்து ஒர்க் பண்றாங்க. இது அம்மா ஆர்ஷி தேவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அக்கா வந்து ஆர்ஷிலிகா லாவெண்டர்ங்கிற மல்டிநேஷனல் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு எனக்கு மார்க் கிடைச்சதுக்கு காரணம் எல்லாமே வந்து என்னோட சிடிகே மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், என்னோட ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் வந்து ஆரம்பத்துல இருந்தே என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணி கடைசி வரைக்கும் என் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சது. அண்ட் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணது, இதுதான் ரீசன். அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்க இந்த மார்க் வாங்குறது வந்து எதுவும் வராமல் இருக்குது, அதை பத்தி நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்க? மார்க் வந்து ரிசல்ட் வந்தோடனே 9 மணிக்கே வந்து ரிசல்ட் 499 மார்க்குங்கிறது ரிசல்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி. பட் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டாங்க. பட் இந்த மீடியாவில இருந்து யாருமே இன்னைக்கு கண்டுக்கல. அந்த டைம்ல வந்து எங்களை வந்து யாரும் கான்டாக்ட் பண்ணல. மற்ற மாவட்டங்கள்ல வந்து முதலிடம் வந்து எங்களை வாங்கிட்டு பொறுத்தவரையில வந்து எங்க பொண்ணு வந்து 499 மார்க் வாங்கியிருக்கிறான். பட் அதை வந்து எந்த மீடியாவும் வந்து வெளியே வரலங்கிறது எனக்கு உள்ளார ஒரு மன வருத்தம். பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி ஏன் உங்க பாப்பா வந்து 499 எடுத்து தமிழ்நாடு லெவல்ல வந்து முதலிடத்தை வாங்கியிருந்தாலும் மற்ற மீடியா டிவி சேனல் செய்தியில தலைப்பு செய்திகள் மற்ற மாவட்டக்காரர்களுக்கும் வந்து தலைப்பு செய்தியில போட்டிருக்காங்க. பட் உங்க பொண்ணு மட்டும் விடுபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சாங்க. கேட்கறாங்க ஏன் போட்டோ வரல, வீடியோல வரல, செய்தி வரல. அப்புறம் நேற்று இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி ஆராயப்பட்டதுனால நேற்று மாலை வந்து ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு மீடியா வர சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தோம். பட் அதுவும் இது வரைக்கும் வரல. அது கூட வந்த மாதிரி தெரியல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கூல்னு பார்க்காம எல்லாரும் எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் இந்த பாப்பா வந்து இந்த கிராமத்துல வாங்கிக்கிறத பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்க வந்து உறுதுணையா இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் வந்து உறுதியாக இருந்திருக்கிறீங்க, அந்த ஸ்கூலோட பேரு வரணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க் வாங்கியிருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த +2க்கு வந்து இந்த மார்க் கிட்டியே வாங்கணுங்கிறது அந்த பொண்ணுக்கு ஒரு உத்தியோகம் இருக்கு. ஆனால் நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். இதை வந்து எல்லாருக்கும் நான் வந்து அனுப்புறேன். நீங்க பயப்பட வேண்டாம், இது வந்து அனுப்பிச்சுடலாம். அதுக்கு வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா மார்க் ஓரளவுக்கு வாங்கணுங்களே வந்து பையன் நல்லா பொண்ணு பரவாயில்ல நல்லா படிச்சுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மார்க் வாங்கிட்டு இந்த மீடியாக்கள் வந்து வெளியிடாம இருக்குது, எடுத்துட்டு போய் கூட விடாம இருக்குது. அரசு வந்து அந்த கவனத்துக்கு கொடுத்து நான் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள் பாப்பா, வாழ்த்துக்கள். இப்ப நாம பார்த்த 10ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி தான் நம்ம சந்திச்சோம். அவங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. முதல் மதிப்பெண் பெற்றும் மற்ற மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண் பெற்ற 3 மாணவிகள் வந்து மீடியாக்கள் வந்து பேட்டி எடுத்து எல்லா பேப்பரில் அது இதில் போட்டுக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மகள் வந்து எதுலேயும் வரலையேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளையும் வந்து நல்லா படித்து நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துருக்குது, நம்ம சத்தியமங்கலம் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்குது, நம்ம கிராமங்களுக்கு இது ஒரு பெருமை, மற்றவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். மக்களின் மறுபக்கம் சேனல் மூலியமாக நம்மளுடைய சேனல் மூலியமாக தான் பேட்டி எடுக்கலாம் நான் போனேன். ஏதாச்சியாக போய் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் கொண்டு போகல, இருந்தாலும் நான் வந்து பேட்டி எடுத்தாச்சு. அந்த பாப்பா வந்து மேலும் வந்து +2ல் இதே மாதிரி நல்ல மார்க் எடுக்குன்னு சொல்லி என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதே போல் அரசாங்கம் வந்து மீடியாக்கள் ஆகட்டும், எந்த அரசாங்க ஸ்கூலில் ஆகட்டும், ப்ரைவேட் ஸ்கூல் ஆகட்டும், எந்த ஸ்கூலாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல உத்வேகத்தை கொடுங்க, அவ்வளோ ஒரு பாராட்டு தெரிவிங்க. அப்போ தான் வந்து மேலும் அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இனிமேல் வளர்ச்சி அடையவங்களுக்கும் வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நம்மளை ஒரு காரியம் செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்.
நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திக்கலாம்.